போன் பண்ணி வர சொல்றானுங்க. ஆமாடா, போன் பண்ணி வர சொல்றானுங்க நைட்டுக்கு டியூட்டிக்கு. ஆமா, நீ பார்த்த? ஆட போடா வெங்கப்பைய மவனே, வெங்கப்பைய மவனே போடா. கணேஷ் சாதனா செல்ல குட்டி, தீபாவளி வேற வருது. உனக்கு நான் புது துணி எடுத்து தரலான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? ஏப்பா? இல்ல ஏன் தான் கேக்குறேன். எதுக்கு என்ன சாவ சொல்றீங்க? பாவாடை சட்டை வேணுமா, இல்ல சூட்டும் டி ஷர்ட்டு வேணுமா, இல்ல தாவாணி பாவாடை வேணுமா, இல்ல காஞ்சிபுரம் பட்டு வேணுமா? சீக்கிரமா பார்த்து நீ வந்து வேலை பாரு, சரியா? சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு தம்பி. லீவுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, சரியாப்பா? பார்த்து இருங்க. சொல்லு சாதனா, இந்த மாமன் எனக்கு எடுக்கட்டா கூட உனக்கு எடுத்து தரலான் இருக்கேன். சாதனா செல்ல குட்டி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ஊராமே திருச்சி சாதனாவோட ரசிகர்கள். ஆமா, ஆனா கூறுகட்ட குப்பை. அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட வந்து, மாமா தான் போன் இல்ல, எந்த நாதாரி கண்டுபட்டுச்சோ இது பட்டுச்சோ தெரியல. எனக்கும் உடம்பு சரியில்லை, என்ற மாமனுக்கும் உடம்பு சரியில்லை. ரொம்ப ஒரு கொஞ்ச நாளாவே ரொம்ப எங்க அக்காவை வந்து ஆபாசமா நடிக்க விடாதீங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லிருக்கேன். இந்த லோலாய் பள்ளி ஊரா என்னமோ திருச்சி சாதனாவை நான் தான் கல்யாணம் பண்ண மாதிரியும். வணக்கண்டா மேப்பிள்ளை. என்ன திரும்பியும் ஆபாசன்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. யாருக்கனே ஆபாசத்தை பத்தி பேசி டிவி வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு வந்தீரு. ரொம்ப டல்லாவே தான் பாப்பா இருக்கேன், டல்லாவே தான் போயிட்டு இருக்கு. ஒன்னும் சுத்தப்பட்டே வரலடி தங்க பிள்ளைங்களா. கண்டிப்பா ஒன்னும் சுத்தப்பட்டே வரல. இப்ப திரும்ப ஆபாசம் கிடைக்கிது. திருச்சி சாதனா வந்து எந்த இடத்துல ஆபாசமா போட்டாங்க? முன்னால மாதிரில ஒரு ஆபாசமும் போடல, நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்கா. நல்ல கண்ணை திறந்து பாருன்னு. அவ்வளோ கஷ்டமா இருக்குது எனக்கு. இங்க பாரு, நேத்து குளிச்சது நான் குளிக்கல, என்னால உட்கார கூட முடியல, ஏந்திரிக்க கூட முடியல, அப்படி இருக்குது எனக்குலாம். திருச்சி சாதனா ஒரு ரசிகர் என் ஆபாசமா போடுறது பிடிக்கலன்னு சொல்லுதாங்கன்னு சொல்லி பெருமைப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்தியாரு. சும்மா வீடியோ போடுறவங்கள தூண்டி விடுதியரா? உமக்குள்ள வேற சொல்லியே இல்லையா? இவங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி வீடியோவை வந்து போட வேணாங்கிறாங்க. காட்டுங்க, தண்ணுங்க, நம்ம திருச்சி சாதனா அக்காவை காட்டுங்க, ஃபுல்லாவே காட்டுங்க, கம்ப்ளீட்டா தெரியட்டும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வீடியோவை சாதனா ஒரு ரசிகர்கள் போட்டா விளக்கமாறு பியும் இருக்கேன். இவங்க ஊரா சொல்லியிருக்காங்க, பூரா உசிலம்பட்டிக்காரங்க மோசமான ஆளு, கொஞ்சம் பார்த்து போடு. ஏன்னா நீ திருச்சியில இருந்தாலும் உசிலம்பட்டியில இருந்து உனக்கு ரசிகர் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதை பார்த்து வந்துட்டா ஆபாசம் ஆளு இளவும் என்ன பார்த்தா ஈக்காது. முதல் நீர் உண்மை இதை கழுவுமியா, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுமியா. அங்கெல்லாம் எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் தான் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கா திருச்சி சாதனா. நல்ல கண்ணை திறந்து பாரும். ஆமா, அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க.